அப் ட்ரெண்டு கண்டினியூ ஆகும். இப்போ லாஸ்ட் 1 இயரில் எப்படி அப் ட்ரெண்ட் இருக்கோ அதே அளவுக்கு அப் ட்ரெண்ட் இருக்காது. அதே சமயத்தில் பெரிய கிராஷ் இல்லை அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும். ஆனால் சைடுவேஸ் மார்க்கெட்டு தான் கோல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ப்ராப்ளம். கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் 40 வருஷத்தில் எடுத்துக்கிட்டோம்னா 30% மேலே கிராஷ் ஆனதுன்னு பார்த்தா 2 சமயத்தில் மட்டும்தான். ஆனால் ஒரு 5-6 வருஷத்துக்கு ரிட்டர்ன் ஒன்றுமே இல்லாமல் அதே ரேட்லேயோ இல்லை ஜஸ்ட் ஒரு 5-10% குறைஞ்சோ கிட்டத்தட்ட 5லேருந்து 10 வருஷம் வரைக்கும் கோல்டு ஸ்டாட்டிக்காக இருந்திருக்கு. நீங்கள் 2011லேருந்து 2019 2020 வரைக்கும் 8-9 வருஷம் ஃப்ளாட்டாக இருந்துச்சு கோல்டு. 2020 கோவிட் வந்ததுக்கப்புறம் தான் கோல்டோட ரைஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. அது கோவிடுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் 2019லேயே வேர்ல்டு வைடு சென்ட்ரல் பேங்க்ஸு கோல்டை ரிசர்வ் கரன்சியாக அனௌன்ஸ் பண்ணி அதை வாங்கலாம், டாலருக்கு மாற்றா இதையும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன் எடுத்துட்டு அந்த டிசிஷனை பேஸ் பண்ணி எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பிச்சாங்க. அதனால உங்களுக்கு மேலே போயிருக்கு. ஸோ இதுதான் வந்து கோல்டு இன்க்ரீஸ்க்கான காரணம்.